சூலின் அமைப்பை விவரி. இப்படி யாராச்சும் சொன்னாங்கன்னா நாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? நல்ல ஒரு தெளிவான ஒரு படம் நம்ம கையில் இருக்கணும். ஒரு படம் இருந்தால் மட்டும்தான் நமக்கு அதை ஈஸியாக விவரிக்க முடியும். ஸோ நீங்கள் படிக்கும்போதே என்ன செய்யணும்? இந்த மாதிரி ஒரு படத்தை வரைஞ்சிட்டு அதை வச்சு அதோடைய எப்படி விவரிக்கலாம் அப்படிங்கிறத படிங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி, இப்போ நாம் சூரியனுடைய படம் எப்படி வரையலாம் அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ஒரு நீள்வட்டத்தை வரையணும். இது சூலினுடைய பெரும்பாலான பகுதி சூல் திசுவை குறிக்கும். இந்த சூல் திசுவை சுற்றி ஒரு சூல் உறை காணப்படுது. பெரும்பாலான தாவரங்களில் 2 சூல் உறைகள் காணப்படும், அதாவது வெளியடுக்கு மற்றும் உள்ளடுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இந்த சூல் திசுவை சுற்றி சூலினுடைய உள்ளடுக்கை வரையணும். உள்ளடுக்கை வரைஞ்ச பிறகு வெளியடுக்கை வரையணும். வெளியடுக்கை வரையும் போதே சூலினுடைய சூல் காம்பையும் சேர்த்து வரைஞ்சிடறோம். அதுக்கு பிறகு இந்த சூல் காம்புக்குள்ளே இருக்கக்கூடிய வாஸ்குலார் இழுவையை வரையணும். இதை வரைஞ்சி முடித்த பிறகு என்ன பண்ணணும்னா, இந்த சூல் துளை, அதாவது சூல் உறையால் சூழப்படாத சூல் திசுவினுடைய பகுதியை தான் என்ன சொல்லுவோம்னா சூல் துளை. இந்த சூல் துளைக்கு பக்கத்தில் சூல் திசுவுக்குள்ள ஒரு பெரிய முட்டை வடிவ பை போன்ற அமைப்பு காணப்படுது. அதைத்தான் கருப்பை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு கருப்பையையும் வரைகிறோம். அடுத்து கருப்பைக்கு உள்ளே இருக்கக்கூடிய செல்களை வரையணும். இந்த சூல் துளைக்கு பக்கத்தில் முட்டை சாதனம் காணப்படுது. முட்டை சாதனம்னா என்ன? நடுசில் ஒரு முட்டை செல் இருக்கும். முட்டை செல்லுக்கு 2 பக்கத்துலேயும் சினர்ஜிடுகள் காணப்படுது. இதை சேர்த்து தான் முட்டை சாதனம் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு நேர ஆப்போசிட் சைடில் பார்த்தோம்னா 3 செல்கள் காணப்படும். அதை எதிரடி செல்கள் அப்படின்னு சொல்கிறோம். மையப்பகுதியில் 2 உட்கருக்கள் இல்லைன்னா 2மா சேர்ந்து ஒரு உட்கருவாக காணப்படும். இதை துருவ உட்கருக்கள் இல்லைன்னா 2ஆம் நிலை உட்கரு அப்படின்னு சொல்கிறோம். அப்படி இந்த கருப்பைக்கு உள்ள எல்லா செல்களையும் வரைஞ்சி முடிச்சிடுறோம். இவ்வளவுதான் சூலினுடைய படம். ஸோ இப்போ படத்தை தெளிவாக வரைஞ்சிட்டோம். அடுத்து என்ன பண்ணணும்? பாகங்களை எல்லாம் தப்பில்லாமல் தெளிவாக குறிக்கணும்.